மம்தா பானர்ஜி என்ன சொல்லுகிறார்? ஸ்டாலின் சொன்னால் நான் கேட்க தயார். கேஜ்ரிவால் என்ன சொல்லுகிறார்? ஸ்டாலின் சொன்னால் கேட்க தயார். எனவே அப்படிப்பட்ட ஒற்றுமையுள்ள ஒரே நிலைப்பாடுள்ள கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அடுத்து நாங்கள் டெல்லிக்கும் வந்துடுவோங்கிறத பாஜகவுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கேஜ்ரிவால் மீது பாவம் மதுபான ஊழல் என்று சொல்லி அவரை தேர்தலிலே தோற்று போகும் அளவுக்கு அசிங்கப்படுத்தினார்கள். இன்றைக்கு என்ன நிலைமை? நீதிமன்றம் அவர்கள் குற்றவாளிகள் அல்ல என்று விடுவித்திருக்கிறது. நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு வராது. எங்க தலைவரை நீங்க ஒண்ணும் பண்ணவும் முடியாது, பண்ணவும் விடமாட்டோம். எத்தனை இடி வந்தாலும், ஐடி வந்தாலும், சிபிஐ வந்தாலும் இன்றைக்கு துணிச்சலோடு அதை எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம், தெம்பு எங்களுடைய திமுக தொண்டனுக்கு இன்றைக்கு இருக்கிறது. வழக்கு போறியா போடு, சந்திச்சுட்டு நாங்க விடுதலை ஆகிட்டு வந்துட்டு போறோம். வேற என்ன பண்ண முடியும்? ஒரு 6 மாசத்துக்கு கோர்ட்டுக்கு போகணும், அவ்வளவுதானே. வேற ஒன்றும் செய்ய முடியாது. போடுவதற்கும் ஆதாரம் வேண்டும். ஆதாரம் இல்லாமல் போட்டாலும் அதை ஆரம்பத்திலேயே அதை எப்படி அந்த வழக்கிலிருந்து வெளியே வர வேண்டும் என்கின்ற வித்தை தெரிந்தவர்கள் திமுக காரர்கள். எனவே பயமுறுத்தி அச்சுறுத்தி அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஒன்று இன்னைக்கு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்கு 2029 ஒரே நபரால் ஆபத்து இருக்கிறது. அந்த நபர் தான் மு.க. ஸ்டாலின். இந்தியாவிலே இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்து அரவணைத்து வழிநடத்தி சென்று வெற்றியை பெறக்கூடிய தகுதி, அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி நம்முடைய முதலமைச்சருக்கு இருக்கிறது. இந்த பொற்காலத்தை தொடர்ந்து தருவதற்கு உங்களோடு இணைந்து உழைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னை இன்றைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைத்துக் கொண்டவர் தான் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். மேடையில பேசுற போது கொஞ்சம் பார்த்து பேசிட்டப்பா. நிச்சயமா 2026 நமக்கு இல்லை. அதுக்கப்புறம் நாம போக வேண்டிய இடம் திமுக அறிவாலயம். திராவிட இயக்கத்தினுடைய உணர்வு உள்ளவர்கள் போக வேண்டிய இடம் அறிவாலயம். அந்த உணர்வு இல்லாதவர்கள் போக வேண்டிய இடம் பாஜக. ஏன் அதை நிலநடுக்கம் வந்தது என்று இங்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவர் கனவிலே கூட நினைக்கிறாத நிச்சயமாக திராவிட முன்னேற்றத்துக்கு கழகத்துக்கு போக மாட்டார். தனியாக தனி மனிதனாக இருந்து அரசியல் துறவியாகி விடுவார். அவரை துறவியாக்குவதுதான் தன்னுடைய லட்சியம் என்றிருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அதிரடி வைத்தியம் கொடுக்கின்ற வண்ணம் இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய ஆதரவாளர்களோடு அறிவாலயத்துக்கு வந்து நம்முடைய அன்பு தலைவரை அரவணைத்து இனி நான் உங்கள் வழியில் நடப்பதற்கு தயாராக வந்திருக்கிறேன். நீங்கள் வழிகாட்டுங்கள். அந்த வழியிலே சென்று தமிழ்நாட்டுக்கு தேவையான நன்மைகளை நாம் செய்வோம். தமிழ்நாடு உங்களை எதிர்பார்க்கிறது. தமிழ்நாட்டினுடைய ஆட்சி உங்களுடைய ஆட்சி, பொற்கால ஆட்சி. இந்த பொற்காலத்தை தொடர்ந்து தருவதற்கு உங்களோடு இணைந்து உழைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னை இன்றைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைத்துக் கொண்டவர் தான் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். அவர் சொல்லுகிறார், சரிதானே, நான் என்ன தனிக்கட்சி நடத்த முடியுமா? தனியாக போக முடியுமா? அல்லது பாஜகவில் சேர முடியுமா? அதிமுக தான் வேண்டாம் என்று விட்டீர்கள். நீங்களா என்னை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்ந்தவுடன் அதிமுக கொதிக்கிறான். எப்படி போய் சேரலாம்? கேட்கிற உரிமை உனக்கு என்ன இருக்கிறது? அந்த கட்சியிலே நீங்கள் அவரை வைத்துக் கொள்ளவில்லை, சேர்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டீர்கள். அதற்கு பிறகு அவர் தனக்கான புகலிடம், தமிழ்நாட்டுக்கான புகலிடம், தகுந்த இடம் அறிவாலயம் என்று உணர்ந்து வந்திருக்கிறார். அதுதான் இதனுடைய சிறப்பு.
இப்ப அதிமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வேலையில பேசுற போது கொஞ்சம் பார்த்து பேசிக்கப்பா, நிச்சயமா 2026 நமக்கு இல்லை, அதுக்கப்புறம் நாம போக வேண்டிய இடம் திமுக அறிவாலயம். திராவிட இயக்கத்தினுடைய உணர்வு உள்ளவர்கள் போக வேண்டிய இடம் அறிவாலயம், அந்த உணர்வு இல்லாதவர்கள் போக வேண்டிய இடம் பாஜக. ஆக அதிமுக க்ளோஸ். அதுக்காக வந்திருப்பவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இழுத்து மூடி கூட்டை போட்டு கூட்டி விட்டு தான் அவர் சென்றார். எனவேதான் இன்னைக்கு அவங்க எல்லாமே இப்ப ஜாக்கிரதையா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு மோடியும் அமித்ஷாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா இந்தியாவிலேயே நமக்கு மிகப்பெரிய தலைவலியை தருகின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. எத்தனை மாத்திரையை போட்டுவிட்டாலும் அந்த தலைவலி தீர்வலையா? அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் நம்மை குடைந்து கொண்டே இருக்கிறாரே. நாம் எதை முன்வைத்தாலும் அதற்கெல்லாம் மறுப்பு சொல்லுகின்ற ஆற்றல் அவருக்கு இருக்கிறதே. நாம் எதை சுட்டி காட்டினாலும் அது தவறு என்று எடுத்து காட்டுகின்ற துணிச்சல் அவருக்கு இருக்கிறது. இவரை கூட துணிச்சல்காரன் 10 பேர் வந்தானா நாம காணாம போய்விடுவோமே. அதனால வளர விடக்கூடாது திமுகவை என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறது அங்கே ஒரு கும்பல். பொய் வழக்கு போட முடியாது, போட்டாங்க. கேஜ்ரிவால் மீது பாவம் மதுபான ஊழல் என்று சொல்லி அவரை தேர்தலிலே தோற்று போகும் அளவுக்கு அசிங்கப்படுத்தினார்கள். இன்றைக்கு என்ன நிலைமை? நீதிமன்றம் அவர்கள் குற்றவாளிகள் அல்ல என்று விடுவித்திருக்கிறது. இதற்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு பதில் சொல்லுமா? வழக்கு மட்டும் போடாமல் இருந்தால் கேஜ்ரிவால் தான் டெல்லியில் முதலமைச்சர். அவருடைய பெயரை கெடுக்க வேண்டும், மக்களிடத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை கெடுக்க வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு பொய்யான வழக்கை புனைந்து அதை அவரையும் இணைத்து வழக்கை தொடர்ந்து இன்றைக்கு தோல்வியை தழுவி இருக்கிறது பாஜக. எனவே அப்படிப்பட்ட நிலைமை நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு வராது. எங்க தலைவரை நீங்க ஒன்றும் பண்ணவும் முடியாது, பண்ணவும் விடமாட்டோம். எத்தனை இடி வந்தாலும், ஐடி வந்தாலும், சிபிஐ வந்தாலும் இன்றைக்கு துணிச்சலோடு அதை எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம், தெம்பு எங்களுடைய திமுக தொண்டனுக்கு இன்றைக்கு இருக்கிறது. அப்புறம் தலைவர்கள் பற்றி பேசணும். வழக்கு போறியா போடு, சந்திச்சுட்டு நாங்க விடுதலை ஆகிட்டு வந்துட்டு போறோம். வேற என்ன பண்ண முடியும்? ஒரு 6 மாசத்துக்கு கோர்ட்டுக்கு போகணும், அவ்வளவுதானே. வேற ஒன்றும் செய்ய முடியாது. போடுவதற்கும் ஆதாரம் வேண்டும். ஆதாரம் இல்லாமல் போட்டாலும் அதை ஆரம்பத்திலேயே அதை எப்படி அந்த வழக்கிலிருந்து வெளியே வர வேண்டும் என்கின்ற வித்தை தெரிந்தவர்கள் திமுக. எனவே பயமுறுத்தி அச்சுறுத்தி அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஒன்று இன்னைக்கு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, நமக்கு 2029 ஒரே நபரால் ஆபத்து இருக்கிறது. அந்த நபர் தான் மு.க. ஸ்டாலின். நிச்சயமாக இந்தியாவிலே இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்து அரவணைத்து வழிநடத்தி சென்று வெற்றியை பெறக்கூடிய தகுதி, அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி நம்முடைய முதலமைச்சருக்கு இருக்கிறது. இப்போவே தேர்தலுக்கு முன்னால பார்த்தாங்க, இல்லடா இத்தனை கட்சி கூட்டணிகள் இருக்கு, இந்த கட்சி கூட்டணிகள் இருக்கலாம், எப்படி சீட்டு கொடுக்க போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற போதே தேமுதிகவை சேர்ந்தார். இதுலடா புது கட்சி வந்துருச்சுன்னு அங்கே பேசிட்டு இருக்கிற போதே ஓபிஎஸ் சேர்ந்தாரு. ஆக ஒவ்வொருவரையும் எப்படி அனைத்து வரவழைத்து அரவணைத்து அவர்களுக்கான இடங்களை தர முடியும் என்கின்ற என்ற வித்தையை தெரிந்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அரசியல் சாணக்கியர் என்றால் அவர்தான். எனவேதான் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது
கேஜ்ரிவாலையும் சேர்ப்பாரு, மம்தா பானர்ஜியையும் சேர்ப்பாரு, காங்கிரஸையும் சேர்ப்பாரு, விஜய் பட்நாயக்கையும் சேர்ப்பாரு, சரத்பவாரையும் சேர்ப்பாரு. யார் யார் எந்தெந்த மாநிலத்திலே வலிமையோடு இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் சேர்க்கக்கூடிய தகுதி, ஒன்றிணைக்கக்கூடிய தகுதி நம்முடைய தலைவர் அவர் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார். அவரை நம்பி வர இன்றைக்கு எந்த கட்சியும் தயாராக இருக்கு. மம்தா பானர்ஜி என்ன சொல்லுகிறார்? ஸ்டாலின் சொன்னால் நான் கேட்க தயார். கேஜ்ரிவால் என்ன சொல்லுகிறார்? ஸ்டாலின் சொன்னால் கேட்க தயார். எனவே அப்படிப்பட்ட ஒற்றுமையுள்ள ஒரே நிலைப்பாடுள்ள கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அடுத்து நாங்கள் டெல்லிக்கும் வந்துடுவோங்கிறத பாஜகவுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி தானே, திமுக தானே, இதை ஒன்றும் இவர்களாலே நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று யாரும் கற்பனை செய்ய வேண்டாம். இன்றைக்கு நம்ம சேகர் பாபு முதலமைச்சர்களுடைய, மக்கள் முதல்வருடைய மனிதநேய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார். இதுவும் திருவிழா தான். டெல்லிக்கு போனா அது திருவிழா இல்லையா? நாம் என்ன நினைச்சோம்? தலைவர் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு சொன்னார். ஏன்னா 200 சீட்டு வெல்வோம்னு சொல்றாரு, எப்படி வெல்ல போறோம் அப்படின்னு நினைச்சு பார்த்தா இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆம்பளைகள் எல்லாம் உட்கார்ந்துக்கங்கப்பான்னு சொல்லிட்டு வெல்லும் மகளிர் பெண்கள் என்று சொல்லி அங்கே வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. காரணம் சேகர்பாபு கூட நானும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர். எனக்கு 860 பூத்து மொத்தம் எங்க மாவட்டத்துக்கு 8600 மகளிரும் சென்று விட்டார்களா என்று கேட்டுவிட்டு வருகிறதற்கு தாமதமாகிவிட்டது. அவர்கள் சொன்னார்கள் 8600 பேர் அல்ல, 15000க்கு மேற்பட்ட மகளிர் சகோதரிகள் தெரு தெருவாக இன்றைக்கு உதயசூரிய வாக்குகளை போட்டு தலைவர் சாதனைகளை எடுத்து செல்லும் இன்றைக்கு பெருந்தேவாக சென்று கொண்டிருக்கிற காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. அதிமுக காரன் தலைமை சாத்திக் கொண்டு விட்டால், பாரதிய ஜனதா கட்சிக்காரன் ஊரை விட்டே ஓடிவிட்டால், இத்தனை பெரிய பெண்கள் பட்டாளமா இவர்களை வைத்தே நம்மளை தோற்கடித்துள்ளார் போட்டிருக்கிறதே ஸ்டாலின் என்று சொல்லி அந்த அளவுக்கு இந்த இயக்கம் வெள்ளும் தமிழ் பெண்கள் மாநாடு பண்றார் தலைவர். நாங்களாம் நினைச்சோம் சரி, எப்படி பார்த்தாலும் தலைவர் சொல்றாரு லட்சக்கணக்கில் வந்துருவாங்கன்னு, ஒரு எப்படி ஒரு 50,000 பேர் 60,000 பேர் வருவாங்க அப்படின்னு பார்த்தா வெள்ளும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் ஆம்பளைகளுக்கு அங்க இடமே இல்லை. ஒரு ஓரத்தில் கொண்டு விட்டுட்டாங்க. எல்லாமே பெண்கள், கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பெண்கள். எனவே பெண்களை கொண்டும் இன்றைக்கு மிகப்பெரிய மாநாடுகளை நடத்த முடியும் என்று இந்தியாவிலேயே நிரூபித்திருக்கிற கட்சி திமுக. அப்படி பார்த்தா இளைஞரணி அது ஒரு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அவங்க கருப்பு பேண்ட் வெள்ளை டிஷர்ட் போட்டுக்கிட்டு அங்க இளைஞர்களுடைய மாநாடு அது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும். சரின்னு இங்க பார்த்தா பாகநிலை முகவர்கள், அதை போல நம்முடைய ஒவ்வொரு பூத்துக்கான பூத்து வாக்குச்சாவடி முகவர்கள், வாக்குச்சாவடியினுடைய பிரதிநிதிகள், இவங்க அடங்கின மாநாடு இது ஒரு பக்கம். வார மாநாடு போன்ற கட்சி நம்மதாயா. வேற யாராலையும் மாநாடு போட முடியாது, ஆர்கனைஸ் பண்ணவும் முடியாது, ஆளை இல்லை. அவங்கள அத்தனை பூத்துக்கு ஒரு BLA 2 போட்டிருப்பாங்களா அதுவே சந்தேகம். நானும் எங்க புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் கேட்டேன், திமுகவை தவிர வேற எந்த கட்சியும் எல்லா இடத்துக்கும் BLA 2 தரல. நம்ம BLA 2 போட்டு BLC போட்டு PDA போட்டு போய்கிட்டே இருக்கோம். எனவே இந்த இயக்கத்தினுடைய அடிப்படை, இந்த இயக்கத்தினுடைய அஸ்திவாரம் அது மிக பலம் வாய்ந்தது. அதை எதையாவது ஆட்டி பார்க்கவும் முடியாது, அசைத்து பார்க்கவும் முடியாது, அதை தோற்கடிக்கவும் முடியாது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியுடைய வெற்றியை வரப்போகிற தேர்தலிலே எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது.
நாம என்னென்ன சாதனைகள் செய்திருக்கோங்கிறத நம்முடைய மகளிர் சகோதரிகள் சொல்லியிருக்காங்க. இங்க சகோதரி மீரா நாகராஜன் அவர்கள் அவங்க பேசினாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால பிரவீன் நடராஜன் சார் அவர் அன்னைக்கு பிரம்மாண்டமான படத்தை எடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால அந்த குடும்பத்திலிருந்து வந்தவங்க. இன்னொருத்தவங்க யாருக்கையாவது போய் கால்ஷீட் கேட்டா கூட கிடைச்சிடும், இவங்க போய் கேட்டா கிடைக்காது. ஒரு மாசத்துக்கு முன்னால நீங்க எங்க கூட்டத்துக்கு வரணும்னு கேட்டா தான் சகோதரி மதிவதற்கு நம்ம தேதியை வாங்க முடியும். எனவே அப்படிப்பட்ட பெண்களை இன்றைக்கு தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. பெண்கள் முன்னேற்றம் தான் நாட்டினுடைய முன்னேற்றம். சமூக நீதி என்பது பெண்களுடைய முன்னேற்றத்திலே தான் இருக்கிறது. இதை உணர்ந்த நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் பெண்கள் முன்னேற்றத்துக்கு முக்கியத்துவம் வந்தது. இன்றைக்கு யாராலும் அசைக்க முடியாத இடத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இனி எத்தனை நூற்றாண்டுகள் இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து தேர்தல் வந்தாலும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய 2, 3, 4, 5, 6 செல்லவில்லை, உண்மையை சொல்கிறோம் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி நன்றி. மன்ற செயலாளர் ராமமூர்த்தி. சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில்